ஹலோ கேஸ், வெல்கம் பேக் இபிக் ரோல்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ மான்ஹுவா தான் பார்க்க போறோம். மான்ஹுவா நேம் ஸ்பைஸ் சர்வைவல் தி டிமோனிக் கல்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்தா அதுவும் கொஞ்சம் போட்டுடுங்க. அப்போ சரி கேஸ், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஒரு கொள்ளக்காரனா இருந்தும் இவங்கிட்ட இவ்ளோ கம்மியான காயின்ஸ் தான் இருக்கான்னு ஹீரோ நினைச்சாரு. அங்க உருப்படியா எடுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஒரு சின்ன பையில தங்கம் மாதிரி மின்னிக்கிட்டு இருந்த சில காயின்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. நிச்சயமா நம்ம ஹீரோ எப்படி அந்த ஃபைட்டரை தோற்கடிச்சாருன்னு தெரிஞ்சுக்க மாவும் ரொம்ப ஆர்வமா இருந்தான். அப்போ நம்ம ஹீரோ 7வது இளம் லார்ட் அங்கே வந்ததை இப்பதான் பார்த்த மாதிரி ரொம்ப கச்சிதமா ஆச்சரியப்படுற மாதிரி நடிச்சாரு. அப்புறம் மரியாதையா குனிஞ்சு வணங்கி, உங்களோட புது அசிஸ்டண்டா இன்னைக்கு என் முதல் நாள் வேலையை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன திடீர்னு அட்டாக் பண்ணப்போ நான் உங்களுக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் காட்டிட்டேன். அதனால இன்னையிலிருந்து அதை நான் சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா மாவோ அவரோட ஒரு வார்த்தையை கூட நம்புற மாதிரி இல்ல. அந்த சண்டைக்கு அப்புறம் அவர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி தன் நலத்தை பத்தி விசாரிச்சதை பார்த்தப்போ இந்த தருதல பையன் நம்மள நக்கல் பண்றான்னு மாவோ நினைச்சான். ஆனா ஜியாவோ ஐசோ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா, யார் இவங்க எல்லாம், கேட்டு கிட்ட எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டாரு. ஒருவேளை எனக்கு ஒரு வெல்கம் செரிமனி வைக்கிறதுக்காக நீங்க இவ்வளோ கூட்டத்தை சேர்த்திருக்கீங்களா? இவ்வளோ பேர் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா மாவோ, இவங்க எல்லாரும் உன்னோட வாழ்க்கையோட கடைசி நாளை கொண்டாட வந்திருக்காங்க. அதனால மரியாதையா இந்த அசிஸ்டன்ட் பதவியில இருந்து நீயாவே விலகிடுறது உனக்கு நல்லது அப்படின்னு வார்னிங் கொடுத்தான். ஆனா நம்ம ஹீரோ, நான் ஒரு சாதாரண இடத்துல இருந்து வந்தவன் தான். ஆனா எனக்கு பெரிய கனவுகள் இருக்கு. 7வது இளம் மாஸ்டரோட அசிஸ்டண்டா இருந்து அவரோட உதவியோட என் கெரியர்ல ஒரு பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா மாவோவுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். இவன் தப்பான இடத்துக்கு வந்திருக்கான். ஏன்னா மாவோவோட பேரும் புகழும் எப்பவோ அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஆனா ஜியாவோ ஐசோவுக்கு தெரியும் தன் மாஸ்டர் வெளியே தெரியறத விட ரொம்ப புத்திசாலி அப்படின்னு. மத்த யாரை விட மாவோவை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் நீங்க சரியா ஃபாலோ பண்ணுங்க, நான் உங்களை உச்சத்துக்கே கண்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. மாவோ மாதிரி ஒரு முட்டாளுக்கே இது ஒரு சுத்த ஹம்பக் அப்படின்னு தான் தோணுச்சு. இவன் ஒரு நிஜமான பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனாலும் மாவோ அவரோட வார்த்தைகளை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சான். அப்புறம் டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு, ச்சே, இவன் ஒரு சாதாரண கேவலமான 7th ரேங்க் கோஸ்ட் தானே அப்படின்னு தனக்கு தானே ஞாபகப்படுத்திக்கிட்டான். அதுக்கப்புறம் கோபமா அந்த பிளாக் டிராகன் ஃபைட்டர்ஸை பார்த்து, எவ்வளவு நேரம் தான் சும்மாவே நிப்பீங்க அப்படின்னு கத்துனான். உடனே இந்த ஹீரோவுக்கு பாடம் புகட்டணுங்கிற தங்களோட மெயின் டாஸ்கை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாரும் கத்தியை எடுத்தாங்க. ஆயுதம் இல்லாம நிக்கிற ஹீரோவை நோக்கி பாஞ்சாங்க. அவருக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஜியாவோ ஐசோ தன்னை தற்காத்துக்க எந்த அவசரமும் காட்டல. எவ்வளோ பேர் வர்றீங்களோ அவ்வளோ நல்லது அப்படின்னு மாவோ சொன்ன அதே வார்த்தைகளை இவரும் நினைச்சு பார்த்தாரு. இந்த ஒரு விஷயத்துல அவங்க 2 பேர் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் நினைச்சாரு. சரியா அந்த நேரத்துல மேல இருந்து யாரோ வர்றதை எல்லாரும் உணர்ந்தாங்க. ரத்த சிவப்பு நிற ட்ரெஸ் போட்ட ஃபைட்டர்ஸ் எல்லாம் வந்து தங்களோட கேப்டனை சுத்தி நின்னுக்கிட்டாங்க. யாரையும் அவர்கிட்ட நெருங்க விடல. அந்த பிளாக் டிராகன் காரங்களுக்கு தெரியும் அந்த சிவப்பு ட்ரெஸ் எதை குறிக்குதுன்னு. அது கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் காப்ஸ். தங்களோட லீடரான மேட் டாக் கூப்பிட்ட உடனே இவ்வளோ வேகமா வந்துட்டாங்க. இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சரியான வெல்கம் செரிமனியை ஆரம்பிக்க முடியும்னு நம்ம ஹீரோ சொன்னாரு. அப்போ அங்க செம காண்டுல ஜெம் சை வந்தாரு. அவருக்கு தன்னோட பழைய சப்பார்டினேட்டோட இந்த பிஹேவியர் சுத்தமா புரியல. இவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்காக கூட வெயிட் பண்ணாம நீயே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கற மாதிரி அவரோட முகம் இருந்தது. கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் காப்ஸோட ஹெட்டை நேர்ல பார்த்ததும் எல்லாரும் ஆச்சரியத்துல வாயடைச்சு போயிட்டாங்க. அவர் சாதாரண ஆள் கிடையாது. 3வது இளம் தலைவி சாவ் ஹெர்ரோட மென்டர். அது மட்டும் இல்ல, கல்ட் லீடரை நேர்ல சந்திக்கிற அனுமதி கிடைச்ச ஒரு சில முக்கிய நபர்கள்ல இவரும் ஒருத்தர். புது தலைமுறையிலேயே ரொம்ப பலமான ஒருத்தர். இவ்வளோ பெரிய ஆள் இங்க என்ன பண்றாருன்னு அங்க இருந்தவங்களுக்கு புரியல. ஏன்னா ஜியாவோ ஐசோ ஏதோ ஒரு சாதாரண ஸ்குவாட் லீடர்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஜியாவோ ஐசோ அந்த ஜெம்சாய் கிட்ட ஏதோ பழைய ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப கேஷுவலா பேசிக்கிட்டு இருந்தாரு. அடுத்த செகண்ட் ஜெம்சாய் அவரோட ஆளுங்களோட சேர்ந்து 7வது இளம் மாஸ்டருக்கு பணிவா வணக்க வச்சு தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து டெத் ரீப்பரோட கட்டுப்பாட்டுல இருந்த எல்லா ஸ்பைஸும் அவருக்கு வணக்கம் வச்சாங்க. இதை பார்த்த நம்ம யங் வாரிசு மொத்தமா குழம்பி போயிட்டான். அவனோட குழப்பத்தை பார்த்த ஜெம்சாய் விளக்கம் பகுத்தாரு. ஜியாவோ ஐசோ எங்களை விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலும் அவன் எப்பயுமே எங்க குடும்பத்துல ஒருத்தன் தான்.
அதனால தான் அவனுக்காக ஒரு நல்ல வார்த்தை சொல்லவும் அவன் தங்க போற இடம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணவும் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு சொன்னாரு. ஜெம்சாய் பார்த்த வரைக்கும் இதுல பெருசா ஒன்னும் செலவில்லையா, இந்த இடம் அவனுக்கு கச்சிதமா செட் ஆகும்னு சொன்னாரு. சரியா அந்த நிமிஷத்துல அந்த பிளாக் டிராகன் ஃபேக்ஷன் லீடர் மனசுக்குள்ளேயே தன்னைத்தானே புதைச்சிக்கிட்டாரு. அதாவது நாம காலின்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு சாதாரண 7th ரேங்க் கோஸ்ட் கூட போய் மோதுறதுனால இவ்வளவு கொடூரமான கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் மெம்பர்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும்னு அந்த லீடர் கனவுல கூட நினைக்கல. அதுவும் கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் ஹெட்டே இவ்வளவு கவலைப்படுறாருன்னா ஜெம்சாய்க்கு இந்த ஜியாவோ ஐசோ ஒரு முக்கியமான ஆளு அப்படின்றது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ உடனே அந்த ரவுடி கும்பலை பார்த்து, இங்க மரியாதைக்குரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேலை, ஓடிடுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணாரு. இன்னும் சொல்லப்போனா மற்றவங்க விஷயத்துல எப்ப தலையிடணும் எப்ப தலையிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு பாடம் புகட்டி இருக்கலாம். இதை கேட்டு மரண பயத்துல நடுங்கின அந்த பிளாக் டிராகன் லீடர், சாரி மாஸ்டர், எங்களுக்கு இங்க வேலையே இல்ல போல அப்படின்னு மாவோக்கு மன்னிப்பு கேட்டாரு. அப்புறம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவரோட ஆளுங்களோட அங்கிருந்து ஜூட் விட்டாங்க. தப்பான நேரத்துல இந்த ரவுடிங் எல்லாம் தன்னை தனியா விட்டுட்டு ஓடிட்டாங்களேன்னு மாவோ ஷாக் ஆகி நின்னுட்டு இருந்தான். ஜியாவோ ஐசோவுக்கு இது நல்லாவே புரிஞ்சது. இது மாவோவோட வாழ்க்கையில ஒரு நல்ல பாடமா இருக்கும். மாவோ கூட இருக்கும்போது அந்த ரவுடிங்க எல்லாம் விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க. ஆனா 7வது இளம் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த பட்டத்துக்காக அவங்க ஆடின வெறும் நாடகம் தான் அது. சின்னதா ஒரு தட்டு தட்டுனா உடஞ்சு போற மணல் கோட்டை மாதிரி தான் அவனோட பவர் இருந்தது. கடைசியில பார்த்தா இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தும் அவன்கிட்ட ஒரு உண்மையான விசுவாசி கூட இல்லைங்கிறது தான் கசப்பான உண்மை. நம்ம ஹீரோவோட ட்ரைனிங்ல முதல் ஸ்டெப்பே மாவோ இந்த உண்மையை உணரணும். இந்த சமயத்துல எல்லா கிரீட்டிங்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜியாவோ ஐசோ ஏன் தன்னோட டெபியூ பத்தி அப்படி சொன்னாருன்னு ஜெம்சாய்க்கு ஒரு வழியா புரிஞ்சது. வழக்கமா நம்ம ஹீரோ கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் காப்ஸ் ஹெட் கிட்ட தன்னோட எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாரு. அதனால இவருக்கு ஏதாவது பிரச்சனையோன்னு ஜெம்சாய் நினைச்சாரு. ஆனா உண்மையில ஜியாவோ ஐசோ முதல் நாளே அந்த இளம் வாரிசோட மன உறுதியை உடைக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. இந்த அப்ரோச் அப்படியே இவரோட ஸ்டைல்லயே இருந்தது. தனக்கு உதவி பண்ணதுக்காக அந்த தலைமை அதிகாரிக்கு நம்ம ஹீரோ தேங்க்ஸ் சொன்னாரு. அதே சமயம் அவர் அங்கிருந்து கிளம்பவும் சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த 7வது வாரிசு வெறும் பேருக்கு தான் இவரோட லார்ட் அப்படின்னாலும் இந்த விஷயத்தை பெருசாக்கி ஒரு ஸ்கேண்டலா ஜியாவோ ஐசோ விரும்பல. அந்த அதிகாரியும் இதை சரியா புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வேலை உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லு, நாங்க எப்பவும் உன்னை திரும்ப ஏத்துக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு அவர் வார்னிங் கொடுத்துட்டு போனாரு. கடைசியில அங்க வந்த எல்லா ஸ்பைஸும் அப்படி ஒருத்தர்ல வந்த சுவடே தெரியாத அளவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து குழம்பி போன மாவோ ஜியாவோ ஐசோ நிஜமாவே யாருன்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அவர் ஒரு செல்வாக்குள்ள ஆளு அப்படிங்கிறது இப்போ தெளிவா தெரிஞ்சிடுச்சு. ஆனா இது அவனோட புது பொசிஷன் பத்தி இன்னும் பல கேள்விகளை உருவாக்குச்சு. அது மட்டும் இல்லாம உன்னை உச்சிக்கு கொண்டு போறேன் அப்படின்னு ஜியாவோ ஐசோ சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்க அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்தது. ஆனா அந்த கேள்வி நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சது. அதனால இந்த டெமானிக் கல்ட்ல எல்லாருக்கும் மேல யார் இருக்கான்னு அவர் ஞாபகப்படுத்தினாரு. வைஸ் லீடர் ஆஃப் த டெமானிக் கல்ட். என்னைக்காவது ஒரு நாள் கல்ட் லீடர் இடத்தை பிடிச்சு இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்தையே ஆள போற அந்த நபர். நம்ம ஹீரோ அந்த 7வது வாரிசு தான் அந்த வைஸ் லீடர் ஆக்க விரும்புறதா சொன்னாரு. ஆனா இதை கேட்ட அந்த பையன் ஜியாவோ ஐசோக்கு தலையில ஏதோ கோளாறுன்னு நினைச்சான். ஜியாவோ ஐசோவை பைத்தியம்னு மத்தவங்க சொல்றத அவனும் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கான். ஆனா அதெல்லாம் வெறும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் அப்படின்னு ஹீரோ நினைச்சாரு. மாவோ நம்ம ஹீரோவை ஒரு வெட்டி பேச்சாளர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்னா அவனால இவனை எப்படி வைஸ் லீடர் ஆக்க முடியும்? அதுவும் ஒரு 7th ரேங்க் கோஸ்டால இது சாத்தியமே இல்லைன்னு அவனுக்கு தோணுச்சு. ஆனா ஜியாவோ ஐசோ இப்போ ஒரு முன்னேற்றத்தை கவனிச்சாரு. மாவோ அவரோட ஐடியாவை அபத்தமானது அப்படின்னு சொன்னாலும் அந்த இலக்கு அடைய என்னென்ன வழிகள் இருக்குன்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சான். இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம ஹீரோவோட ப்ரொபோசல் மேல அந்த பையனுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஆனா வழக்கம் போல அந்த 7வது வாரிசு அதை வன்மையா மறுத்தான். இவன் எந்த அளவுக்கு லூசுத்தனமா யோசிச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் எனக்கு கியூரியாசிட்டி அப்படின்னு சமாளிச்சான். இருந்தாலும் ஜியாவோ ஐசோ ஒரு விஷயத்தை விளக்கி சொன்னாரு. இந்த பிளான ஆரம்பிக்கணும்னா முதல்ல நீ உன்னை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். ஏன்னா இப்போதைக்கு உன்னை சுத்தி இருக்கிறது எல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லாத ஈக்கள் மட்டும்தான். மத்தவங்க கூட உனக்கு இருக்கிற உறவுகளை சரி பண்ணினா இது இன்னும் ஈஸியா இருக்கும். ஆனா துரதிருஷ்டவசமா அவனோட இந்த சின்ன வயசு வாழ்க்கையில மத்த கோஷ்டிகள் கூட மட்டும் இல்லாம தான் சொந்த ரத்த பந்தங்கள் கூடவோ உறவை சிதைச்சு வச்சிருந்தா மாவோ. ஜியாவோ ஐசோ மாதிரி ஒருத்தன் இந்த தலைப்பை எடுத்ததே மாவோக்கு பயங்கர கோபத்தை வரவழைச்சது. அதனால அவனை வாய மூட வைக்கணும்ன்ற வெறியில தன் கைகளால அட்டாக் பண்ண பாஞ்சான். ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப ஈஸியா ஒரே கையால அந்த அட்டாக்க தடுத்து நிறுத்தினாரு. அது மட்டும் இல்லாம இவ்ளோ சீக்கிரம் ஒரு சின்ன தூண்டுதலுக்கு இப்படி ரியாக்ட் பண்றியே அப்படின்னு மாவோவை கிண்டல் பண்ணாரு. மாவோ தான் புழு பலத்தையும் போட்டுதான் அந்த அடியை அடிச்சான். ஆனா அது நம்ம ஹீரோ கிட்ட எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஒரு சிம்பிளான முடிவுக்கு வந்தாரு. அந்த பையனோட கௌரவமும் சரி அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸும் சரி ரெண்டுமே ரொம்ப மோசமான ஒரு நிலையில தான் இருந்தது. உண்மையை சொல்லணும்னா ஒரு சாதாரண ஆளே இவ்வளவு ஈஸியா தன்னோட அடியை தடுத்து
தடுத்து நிறுத்திட்டாரேன்னு அந்த வாரிசுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான இன்டர்னல் எனர்ஜியை பயன்படுத்தி அழுத்த முயற்சி பண்ணப்போ அவன் அப்படியே பின்னாடி தூக்கி எறியப்பட்டான். தன்னோட பலம் எவ்வளவு குறைவானதுங்கிறத இந்த சம்பவத்து மூலமா மாவோ உணரணும்னு ஜியாவோ ஐசோ ஆசைப்பட்டாரு. இருந்தாலும் நீ கவலைப்பட எதுவும் இல்ல, ஏன்னா இப்போ உனக்கு சப்போர்ட்டா இந்த மேட் டாக் ஜியாவோ ஐசோ இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல மாவோக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கத்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணாரு. அதுக்கப்புறம் அவனோட சுயமரியாதையை வளர்த்துக்கிட்டு மார்ஷல் ஆர்ட்ஸையும் இம்ப்ரூவ் பண்ண அவர் உதவி பண்ணுவாரு. ஒரு வழியா எல்லாரும் 7வது வாரிச ஒரு மனுஷனா அங்கீகரிக்கிற அளவுக்கு எல்லாத்தையும் செய்ய அவர் தயாரா இருந்தாரு. ஆனா இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மாவோவோட மனசு அப்படியே அவனோட சின்ன வயசு காலத்துக்கு போயிடுச்சு. அப்ப அவன் மொத்த எல்லார விட ரொம்ப உதவாக்கரையா தான் இருந்தான். உன்ன மாதிரி ஒரு குப்பை தான் தகுதி என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கணும்னு பெரியவங்க அடிக்கடி அவனுக்கு சொல்றத மறக்கவே மாட்டாங்க. எப்பெல்லாம் அவன் தன்னை மறந்து கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிறானோ அப்பெல்லாம் அவனை அடிச்சு அவனோட நிலைமை என்னங்கிறத அவனுக்கு புரிய வைப்பாங்க. அந்த வலியான நிலைவுகள்ல இருந்து தப்பிக்க முடியாம மாவோ தன்னோட புழு பலத்தையும் திரட்டி ஒரு காட்டு மிருகம் மாதிரி கத்துனான். அவன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போறான்னு நினைச்சப்போ ஆனா அவன் அப்படியே அவரை தாண்டி எங்கேயோ ஓடிட்டான். ஓடும்போதே இனிமே இந்த மாதிரி லூசுத்தனமான பேச்சை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு மிரட்டிட்டு போனான். ஜியாவோ ஐசோ இவன் இப்படி எஸ்கேப் ஆவான்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி துரோகம் நிறைந்த டெமானிக் கல்ட்ல உயிர் பிழைக்கணும்னா ஒருத்தனுக்கு குறைஞ்சபட்சம் கொஞ்சம் சுயமரியாதை இருக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இந்த தடவை அந்த பையனை அப்படியே விட்டுடலான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த அந்த சின்ன சண்டையில ஒரு விஷயம் அவருக்கு தெளிவா தெரிஞ்சது. மாவோக்கு தான் இந்த டெமானிக் கல்ட்லயே பெஸ்ட் எனர்ஜி சென்டர் இருக்குன்னு வர்ற வதந்திகள் உண்மையாவே இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் கொடுத்த அந்த ஒரு அடி ஓரளவுக்கு பலமானதாவே இருந்தது. வெறும் இன்டர்னல் எனர்ஜியை மட்டும் வச்சு ஒருத்தன் இவ்வளவு பொட்டன்ஷியலை காட்டுறது ஆச்சரியமான விஷயம். தியான்ஷான் மலையில கூட இப்படி ஒருத்தரை பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த டெமானிக் கல்ட் இந்த இளம் வாரிச தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தது. அவன் ஒரு வைப்பாட்டியோட குழந்தையா இருந்தா கூட அவனை தேர்ந்தெடுத்தது அந்த கல்ட் லீடர் தான். இதோட முழு விவரங்களையும் அவங்களோட அடுத்த மீட்டிங்ல கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணாரு. இப்போதைக்கு அந்த முரட்டு லாட அப்படியே விட்டுடலான்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால கிடைச்ச கேப்ல யங் லாட சுத்தி இருக்கிற இடத்தை சரி பண்றதுல தன்னோட முழு கவனத்தையும் செலுத்த நம்ம ஹீரோ முடிவு பண்ணாரு. அதே நேரத்துல மாவோ சிட்டிக்குள்ள போயிருந்தான். அவன் கூட்டத்துக்கு நடுவுல போயிட்டு இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள நம்ம ஹீரோவை அசிங்கமா திட்டிக்கிட்டே இருந்தான். அதுவும் அந்த ஒரு ஆள் முன்னாடி இவன் வெக்கப்பட்டு நின்னதை நினைச்சா அவனுக்கு பயங்கரமான கோபம். எங்கிருந்தோ வந்த ஒரு 7th ரேங்க் கோஸ்ட் கிட்ட அடி வாங்கினது மட்டும் இல்லாம அந்த ஆளு கௌரவம் மார்ஷல் ஆர்ட்ஸ் உன்னை உச்சத்துக்கே கொண்டு போறேன்னு பேசின அந்த லூசுத்தனமான கதையெல்லாம் கேட்டுட்டு நின்னு இருக்கானேன்னு அவனுக்கு எரிச்சலா இருந்தது. எல்லாத்தையும் விட அவனை எது ரொம்ப அப்செட் பண்ணுச்சுன்னா கொஞ்ச நேரமா ஆனாலும் அந்த ஆளு சொன்ன பேச்சை இவன் நிஜமாவே கவனிச்சு கேட்டிருக்கான். அதெல்லாம் எவ்வளவு சிரிப்பு வர வேண்டிய விஷயம், எவ்வளவு அபத்தமானது அப்படின்னு மத்த யாரை விட மாவோக்கு நல்லாவே தெரியும். அப்ப திடீர்னு அந்த வழியா போயிட்டு இருந்த சில பேர் 7வது வாரிசை அடையாளம் கண்டுகிட்டாங்க. அது ஒரு 3 பேர் கொண்ட ஒரு குரூப். அவங்க இவனை பார்த்து ஒரு நக்கலான சிரிப்பை வீசினாங்க. மாவோவை இப்படி ஒரு இடத்துல யதார்த்தமா மீட் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா அவங்க அவங்களோட கிளானோட பெருமையான நம்ம மாவோ கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கலாம்னு இருந்தாங்களாம். அந்த 3 பேர்ல நடுவுல நின்னவன் மா குடும்பத்துல மாவோவை எப்பவுமே கொடுமைப்படுத்துற அந்த 3 சகோதரர்கள்ல ஒருத்தன். அவன் பேரு மஜுன், மாவோவோட கசின். அவன் ஒரு 4th ரேங்க்டு கோஸ்ட் மற்றும் மா குடும்பத்தோட தூரத்து சொந்தக்காரன். முதல் எல்டரான மைஷினோட வேலைக்காரன் எதுக்காக இந்த இடத்துல இருக்கான்னு மாவோக்கு புரியல. அவன் பின்னாடி நிக்கிற மத்த 2 பேரையும் பார்த்தா அவங்க எல்டர்ஸ் கவுன்சில்ல இருந்து வந்தவங்கன்னு தெளிவா தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க ஒரு நிமிஷம் கூட மஜுனை தனியா விடாம கூடவே இருந்தாங்க. மஜுன், என்கிட்ட ஏதோ உதவி வேணும்னு லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கியே, எதுக்கு இங்க வந்தேன்னு முதல்ல விளக்கமா சொல்லு அப்படின்னு மாவோ அதட்டினான். ஆனா மஜுன் 7வது வாரிசுக்கு ஒரு புது அசிஸ்டன்ட் வந்துன்னா கேள்விப்பட்டிருக்கான். பழைய வேலைக்காரன் எங்க போயிட்டான், அவனை முதல் நாளே நீ துரத்தி விட்டுட்டியா அப்படின்னு நக்கலா கேட்டான். அப்புறம் தன் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் திரும்பி, நம்ம 7வது யங் மாஸ்டர் ஒரு அசிஸ்டன்ட்டோட ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டார்னு நான் பெட்டு கட்டினல்ல, இப்போ நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சிரிச்சான். உண்மையை சொல்லணும்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த தடவை மாவோ அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது தாக்கு பிடிப்பான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா மஜுனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. இந்த வீக்கான யங் மாஸ்டரால அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவன் மதம் தட்டினான். அது மட்டும் இல்லாம இவன் ஒரு அசிஸ்டன்ட்டை மட்டும் இல்லாம ஒரு சாதாரண வேலைக்காரனை ஏத்துக்கிட்டான்னு தெரிஞ்சா அவனோட ஃபேமிலி ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு மஜுனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா மாவோவோட அந்த சீரியஸான முகத்தையும் கோபத்தையும் பார்த்ததும் மஜுன் தான் சொன்னதை ஏதோ ஒரு ஜோக் மாதிரி அப்படியே மாத்திட்டான். அதுக்கப்புறம் மாவோவை சமாதானப்படுத்துற மாதிரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, அப்படியே எங்க கூட ஜேட் இம்மார்டாலிட்டி கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாயே, நாங்க ரொம்ப நாளா அங்க போகணும்னு பிளான் பண்ணிருக்கோம், உனக்கு நாங்களே ட்ரீட் கூட வைக்கிறோம் அப்படின்னா. ஆனா நம்ம மாவோக்கு இப்போ இந்த ட்ரிங்கிங் பார்ட்டி மேல எல்லாம் கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால வாயை மூடிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு தன் கசின் கிட்ட கத்துனா. அவங்க பண்ற லூட்டி எல்லாம் மாவோக்கு தலைவலியத்தான் அதிகமாகுது. அதனால அவங்கள சகிச்சுக்க அவனுக்கு எந்த திட்டமும் இல்லை.
ஆனா மாவோ மூட் அவுட்ல இருக்கிறத மஜுன் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடிவு பண்ணான். உன் மூடை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு சரியான ஆள் என்கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் ஈஷின் அப்படின்னு ஒரு பேரை சொன்னான். அந்த பேரை கேட்ட உடனே மாவோ அப்படியே ஸ்டக்காய் நின்னுட்டான். அவன் ரியாக்ஷனை வச்சு சொல்லிடலாம், அந்த பேரை கேட்டது அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கலன்னு. மாவோக்கு அந்த பேரை கேட்டாலே பிடிக்காதுன்னு மஜுனுக்கு நல்லாவே தெரியும். அதனால எதுவுமே நடக்காத மாதிரி மரியாதையா டின்னருக்கு வந்துரு அப்படின்னு மாவோக்கு ஆர்டர் பண்ணான். ஏன்னா மாவோ வராம போயிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி தான் ஒரு முட்டாளாயிடுவோன்னு மஜுன் பயந்தான். மாவோ 7வது இளம் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் மஜுனை மதிக்காம இருக்கலான்னு தப்பா கணக்கு போட்டுட்டான் போல. அதனால அவனோட பழைய சகோதர நினைவுகளை அந்த அறிவில்லாதவனுக்கு திரும்ப ஞாபகப்படுத்த மஜுன் ரெடியானான். வேற வழியே இல்லாம மாவோவும் அவங்க கூட போக ஒத்துக்கிட்டான். வர்ற மதுவை வேணான்னு சொல்றது பாவம் அப்படின்னு சமாளிச்சுக்கிட்டான். ஆனா பில்லை நீ தான் கட்டணும்னு ஸ்ட்ரிக்டா மஜுன் கிட்ட சொல்லிட்டான். மஜுனும் தன் கசினுக்கு ட்ரீட் கொடுக்கறது ஏதோ தனக்கு கிடைச்ச பெரிய கௌரவம் மாதிரி நடிச்சான். மாவோவோட கேரக்டர் பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியுன்றதுனால ஃப்ரீயா ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டே ஒரு நல்ல டிராமாவை பார்க்கலான்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முடிவு பண்ணாங்க. இதே நேரத்தில் சீன் அப்படியே பிளாக் டிராகன் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மாறுது. ஒரு வழியா அங்க இருந்த பசங்க எல்லாரும் ஓடி வந்து தங்களோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த 7வது மாஸ்டர் தங்களோட எதிரி முன்னாடி கவுண்டர் இன்டெலிஜென்ஸ் கார்ப்ஸ் மெம்பரா இருந்தவர்னு ஏன் முன்னாடியே வார்ன் பண்ணலன்னு அந்த பசங்க யோசிச்சாங்க. அங்கிருந்து எல்லாரும் மொத்தமா ஒன்னா சேர்ந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அதனால தான் அவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. அந்த பையன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அவனுக்கு டக்குன்னு புரிஞ்சுது. அவனோட பார்வைப்படாத இடம் எதுன்னு ஜியாவோ ஐசோ டக்குன்னு கண்டுபிடிச்சு அங்கேயே குறி வச்சு தாக்குனது அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா இவ்வளவு கூர்மையான பார்வை கொண்ட ஒரு எதிரியை இப்பதான் முதல் முறையா சந்திக்கிறான். ரெக்கனைசன்ஸ் கார்ப்ஸ் மெம்பர் கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாம அங்கிருந்து தெருவில் தப்பிச்சு ஓடும்போது சில பேரை அவங்க கிராஸ் பண்ணி வந்ததை அந்த ரவுடி ஞாபகப்படுத்தினான். அவங்க ரொம்ப ஃபேஷனா ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. ஆனா பார்க்கறதுக்கு கூட்டத்துல தளியா தெரியிற வெள்ளைக்காகங்கள் மாதிரி இருந்தாங்க. அந்த கூட்டத்துல எஸ்ஸுக்கு கண்ணு ரெண்டு பக்கம் பார்த்த மாதிரி இருந்தாலும் அவன் மஜுனை சரியா அடையாளம் கண்டுகிட்டான். இதை கேட்ட உடனே பிளாக் டிராகன் லீடர் பயந்து போய் அவங்கிட்ட ஓடி வந்து, நிஜமாவா சொல்ற, நீ பார்த்தது அந்த மா ஃபேமிலி பிரான்ச்ல இருக்கிற அந்த தருதல மஜுனை தானா அப்படின்னு பதட்டமா விசாரிச்சாரு. ஆனா லீடர் இவ்வளோ ஷாக் ஆகுறாருன்னு சோமுக்கு புரியல. மஜுன் அங்க வந்தது 7வது இளம் மாஸ்டருக்கு உதவி பண்றதுக்கு தான் அவன் நினைச்சான். அதனால தான் அவன் பேரை சொன்னான். உண்மையை சொல்லணும்னா அந்த கிளான் இது வரைக்கும் அந்த 7வது மாஸ்டரை எவ்வளோ மோசமா நடத்தியிருக்காங்கன்னு சோமுக்கு தெரியல. அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா பிளாக் டிராகன் லீடருக்கே இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த அளவுக்கு அது சீக்ரஸியா மறைக்கப்பட்டிருந்தது. அந்த மா கிளான் 7வது பிள்ளையோட பேலஸ் கூட சம்பந்தப்பட்ட அசிஸ்டன்ஸ்ல இருந்து சர்வன்ட்ஸ் வரைக்கும் எல்லாரையும் கொன்றுவாங்க. அங்க அசாசின்ஸ் அனுப்பி அந்த பையனை தவிர மற்ற எல்லாரையும் மொத்தமா துவம்சம் பண்ணிடுவாங்க. நிச்சயமா அந்த இளம் மாஸ்டர் தனியா வாழறதுக்கு அவருக்கு அது பிடிக்கிறதுங்கிறது கிடையாது. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் செத்து போறத பார்த்து அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. ஆரம்பத்துல எல்லாம் சரியாயிடுச்சுனோ மா கிளான் அந்த வாரிசு மேல இருக்கிற ஆர்வத்தை விட்டுட்டாங்கன்னு தான் சந்தோஷப்பட்டாரு. ஆனா இப்போ திடீர்னு இந்த மஜுன் வந்து நிக்கிறான். அவர் பேசி முடிச்ச அதே நேரத்துல பிளாக் டிராகன் லீடரோட முதுகுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தம் கேட்டது. அங்க இருந்த எல்லாரும் அப்படியே பதறி போய் டென்ஷன் ஆயிட்டாங்க. அப்போ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்க வந்த ஜியாவோ ஐசோ திடீர்னு உள்ள வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், நீங்க பேசின சுவாரஸ்யமான விஷயம் என் காதுல விழுந்துருச்சு அப்படின்னாரு. அதனால எதிர்ப்பு காட்டாம அந்த இன்ட்ரெஸ்டிங் டீடைல்ஸை என்கிட்டயும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு அந்த பசங்க கிட்ட ஜியாவோ ஐசோ சொன்னாரு. அதே நேரத்துல மாவோ தன் கசின் கூட சேர்ந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா மாவோ சாப்பிடுற விதத்தை வச்சு கூட எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இவன் சரியாவே இன்னும் சாப்பிட கத்துக்கலன்னு நக்கல் அடிச்சாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த நேரம் முழுக்க நம்ம 7வது வாரிசு வாயை மூடாம விதவிதமான டிஷ்ஷஸை உள்ள தள்ளிக்கிட்டே இருந்தாரு. மொத்த பில்லையும் நீ தான் கட்டுறன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு மாவோ மஜுனுக்கு ஞாபகப்படுத்தினாரு. மஜுனும் சிரிச்சுக்கிட்டே தாராளமா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டான். அவனோட அந்த விடாத பசியை பார்த்து மற்றவங்களுக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மஜுன் ஒரு விஷயத்தை விசாரிச்சான். இந்த இடத்தோட ஓனரை நீ எப்பவாவது மீட் பண்ணிருக்கியா அப்படின்னு மாவோ கிட்ட கேட்டான். ஏன்னா அவனுக்கு வந்த வதந்திகள் படி அந்த பொண்ணு அவ்வளோ அழகானவளாம். ஆனா அவளை நேர்ல பார்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். காசு கொடுத்தா கூட அது நடக்காது. ஏன்னா அந்த பொண்ணோட கனெக்ஷன்ஸ் ரொம்ப பெரிய இடத்துல இருக்கு. அதனால அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு மாவோ ஏதாவது உதவி பண்ணுவான்னு மஜுன் எதிர்பார்த்தான். நம்ம ஃபேமிலி ரெப்யூட்டேஷனை கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொன்னான். அந்த சூ ஹோங்ரானை எப்படி சந்திக்கிறது? அவங்க யாருன்னு நேரடியா விசாரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா 7வது இளம் மாஸ்டர் எந்த மாதிரியான கலாட்டா பண்ணாலும்
யாரும் அவரை எதுவும் கேட்க மாட்டாங்க. அதனால மாவோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸை இவங்களுக்காக ஒரு சுட்டு அளவாவது பயன்படுத்தணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. வெளியே நைட்ல காத்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதால இன்னைக்கு நைட்டை அந்த ஓனர் கூட தனியா கழிக்கணும்னு அவங்க கனவு கண்டாங்க. ஆனா மாவோவுக்கு இந்த டிமாண்ட்ஸ் எதுவுமே புரியல. நேரம் ஆயிடுச்சுன்னு மஜுன் நினைச்சா அவன் வீட்டுக்கு தான் போய் தூங்கணும், இத பத்தி மேற்கொண்டு பேசுறதுக்கு ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. மஜுனுக்கு தூக்கம் வரலங்கிறதுக்காக அந்த ஓனர் வந்து தாலாட்டு பாடுவாங்கன்னு இவர் எதிர்பார்க்கிறது சுத்த வேஸ்ட். அதனால இந்த மொக்க பிளானை இதோட நிறுத்திட்டு தெருநாய் மாதிரி அலையறத நிறுத்தணும்னு செமையா நோஸ் கட் பண்ணாரு. இதை கேட்டுட்டு அந்த உதவாக்கிற 7வது வாரிசு இப்படி பேசுறானேன்னு மஜுனுக்கு பயங்கர கோபம் வந்தது. ஆத்திரத்துல அங்க இருந்த டேபிளை அப்படியே தலைகீழா கவிழ்த்துட்டான். நீ ஒரு வைப்பாட்டியோட மகன், நீ ஒரு 7வது இளம் மாஸ்டருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதுவரைக்கும் உன்னை சகிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு நிஜமாவே ஒரு தகுதி இருக்குன்னு நீ நம்பிட்டு இருக்கிறது ரொம்ப முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம இப்போல்லாம் நீ நல்லாவே எதிர்த்து பேச கத்துக்கிட்ட அப்படின்னு நக்கல் அடிச்சான். செம காண்டான நம்ம வாரிசு இந்த சின்ன பையல தண்டிக்கணும்னு உடனே சேர்ல இருந்து குதிச்சு எழுந்தான். ஆனா மஜுன் உடனே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினான். 7வது மாஸ்டர் ஓவரா துள்ளுனா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல, இதை நான் பெரிய அண்ணா கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவேன், அப்புறம் உனக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். வழக்கம் போல பெரிய அண்ணன் களத்துல இறங்குனா நீ யாரோடெல்லாம் பழகுறியோ அவங்க எல்லாரும் 3 ரிவர்ல பெணமா தான் மிதப்பாங்க அப்படின்னு மிரட்டுனா. மாவோவால அந்த ரிஸ்கை எடுக்க முடியல. அதனால பல்ல கடிச்சுக்கிட்டு பேசாம திரும்பவும் சேர்ல போய் உட்கார்ந்துட்டான். இப்ப மஜுனுக்கு பயங்கர குஷி. ஆரம்பத்துல இருந்தே நீ இப்படி அடக்கமா இருந்திருக்கணும்னு சொன்னான். மாவோ எப்பவுமே இந்த ஃபேமிலி ஹெய்ரார்கிய ஞாபகம் வச்சுக்கணும், வீணா எதிர்த்து நிக்க கூடாதுன்னு அவன் ஆசைப்பட்டான். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா பெரிய அண்ணனை வரவழைச்சிடுவேன்னு வார்னிங் கொடுத்தான். அதோட விளைவுகள் எப்படி இருக்கும்னு மாவோவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சரியா அந்த நேரத்துல கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து சேர்ந்த நம்ம ஹீரோ, நீ உன் பெரிய அண்ணன் இங்க வந்தா என்ன நடக்கும்னு எனக்கும் பார்க்க ஆசையா தான் இருக்குன்னு சொல்லிட்டே உள்ள வந்தாரு. வந்த அடுத்த செகண்ட் தன்னோட பிளேடு மற்றும் ஃபேண்டம் த்ரெட்ஸை வச்சு அந்த மஜுனை அட்டாக் பண்ணி அவனை தன் பக்கமா இழுத்தாரு. மஜுன் அப்படியே தரையில விழுந்து மூச்சு விட முடியாம தவிச்சான். ஏன்னா அந்த த்ரெட்ஸ் அவனோட தொண்டைய அவ்வளோ டைட்டா சுத்தி இருந்தது. நம்ம ஹீரோ அவனை எழும்ப கூட விடாம தன்னோட பூட் காலால அவனோட முகத்தை மிதிச்சு நசுக்குனாரு. யங் ஜென்டில்மேனை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கேன் போல அப்படின்னு ஜாவோ ஐசோ சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்தவங்க முன்னாடி இளம் மாஸ்டரோட புது அசிஸ்டன்ட் தன்னோட கடமையை செய்ய ரெடி ஆகிட்டாருன்னு பப்ளிக்கா அறிவிச்சாரு. பயந்து போன மஜுன் அந்த த்ரெட்ஸை கழுத்துல இருந்து உருவ முயற்சி பண்ணிக்கிட்டே என்ன விட்டுடு அப்படின்னு கத்துனான். அவனால மூச்சு விடவே முடியல. தான் சொந்த எச்சிலே அவனுக்கு புரை ஏறி சாகுற நிலைமைக்கு போயிட்டான். ஆனா தான் எஜமானரை அவமதிக்க துணிஞ்ச இந்த அடிமைக்கு இதுதான் சரியான தண்டனைன்னு நம்ம ஹீரோ நினைச்சாரு. இதை எல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம வாரிசுக்கே நம்ம சர்வெண்ட்டுக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிடுச்சோன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சு. இங்க என்ன நடக்குதுன்னே அவனுக்கு புரியல. உடனே மஜுனை ரிலீஸ் பண்ணுன்னு ஹீரோ கிட்ட சத்தம் போட்டான். ஏன்னா அந்த இடியட் நிஜமாவே செத்துடுவானோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு.